காத்திருக்கும் மீரா மேல ஆசை வச்சு ஓடி வந்தேன் ஜோரா எத்தனை லைட் கட்டிருக்காங்க உள்ள இருந்து பார்த்தா உனக்கு இருட்டா தெரியுதா? என்ன பிடிக்கிறப்ப அடி போட்டா போதும் பொழுது கண்ணு சும்மா புச்சுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா போதும் போட்டு போடுவோம். இது வரைக்கும் நான் கேள்வியாவது ஐஸ் என்னடா ஐஸ் இது? சர்ப்ரைஸ் நக்கர் ஐஸ் என்னடா ஐஸ் இது? இது வரைக்கும் கேள்விப்படாத ஐஸ் ஆகுது. போடா இந்த இடத்துல நீ பூ வைக்கணும்னு மன்னிச்சிட்டா. அது என்னடா சாவு மூஞ்சி கரமாந்திரம்? அதாங்க மல்லி முல்லை கரமாந்திரம் சாவு மூஞ்சி பாவி சாமுஞ்சி சாவு மூஞ்சி. ஐயா ஒரே ஒரு முளை பூ அதோ இருக்கு பத்தியா? ஐயா ஒரே ஒரு துண்டு அதோ இருக்கு அப்புறம் நந்தவன் நான் போய் பூ வைக்க. அப்ப இங்க ஏமா ஒரு முளை வாங்கி போ. நேரமா போனா பரவாயில்ல. அது எப்படி நீ கால பாக்குற? நீ கால தூக்கு நான் பாக்குறேன். கால தூக்குனா கஷ்டம் பாப்பியா? உண்மையா? போதுமா? உன்னை ஐட்டா தூக்கு. என்ன தூக்கணுமா? உன்னை தூக்கு. டேய் எதுமா? நீங்க வந்து கால தூக்கு. இல்ல
துட்டு 800 ரூபாய். எதுக்கு தந்தா? இல்ல, அம்மா கரெக்ட் பண்றா. அம்மாவா? கரெக்ட் பண்ணுறீங்களா? ஆமா, அம்மாவை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுவா? இல்ல, உன்னாலதான் முடியல. நீ 20 ரூபாய் சின்ன அம்மா எங்கிட்ட அனுப்பா. போடா. ஏய்! இப்படியே உன் அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் இன்று ஒரு நாள் இரவு விட்டு போதுமா? வேற என்னத்தா? உன்னை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படியா? இன்னும் சொல்ல வேண்டும். எப்படி அத்தா? எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுங்க கணவல்லி. அத்தா, நீல நிறம் ஆனந்தம் கடல் ஒரு பேர் நடக்க முடியுதா? நாட்டு மக்கள் பேசுறாங்க. நம்ம நாட்டு மனித கல்யாணம் 25 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு குழந்தை குழந்தை சொல்லிட்டு கேவலமா பேசுறாங்க. வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிறாங்க. நீளத்தை பிடிச்சுக்கிறாங்க. அப்படி நேரத்தை பிடிக்கிறாங்க.
என்னடா இது விட மாட்டாங்க பழகுதே. ஐயோ அம்மாடி அம்மா நான் தான் பண்றதோ எதான் பண்றதோ தகுமாடா இது நான் தான் பண்றதோ டேய் எனக்கு தான் போய் நின்னுவாங்களோ எனக்கு தான் போய் முடியுமோ ஏய் இப்பதான் தொலைக்கிறாங்க மாதிரி இருக்குது எப்ப முடிப்பாங்கன்னு தெரியாது முடிக்கிற வரைக்கும் பின்னாடியே போறோம் ஓடியா ஓடியா யா இப்படியே ஆடி படிக்குள்ளே போது தெரியவில்லை. அப்படியா? நாம் இருவரும் இப்படியே சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். கணவனே, இருந்தாலும் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு இருமும் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும் அத்தா. போட்டாங்கடா முக்காடா ரூம்ல அடிக்கிறாடா. பாத்தியா ஆடி பாடி போதும் அடி போய்க்கிறாங்க. ரூம்ல அடிக்கிறாடா. தகுமாடா ஒரு தெருவை நடக்க முடியுதா? நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்க? அடுத்த முறை நாடாண்டத்துக்கு ஒரு மல்லர் இல்லையே. ஒருவேளை நம்ம நாட்டு மன்னர் இறந்துட்டா கூட கொல்லு போறது கூட ஒரு குழந்தை சொல்லிட்டு கேவலமா பேசுறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேடு போயிட்டாடா தூக்கு மாடி சாவலாண்டானா இந்த நாட்டு மக்கள் பார்த்தாயிரமே அவதூறாக பேசிவிட்டார்கள். கடவுளே, குழந்தையில் என்பது நாம் செய்த விதியா அல்லது இது ஆண்டவன் போட்ட சரியா? கடவுளே, இப்படிப்பட்ட பாதகத்தை நமக்கு ஆண்டவன் கொடுத்து விட்டார். இதுவரைக்கும் உன் கண்களில் நீர் வந்து நான் பார்த்ததே இல்லையே. கடவுளே, கடவுளே, இருந்தாலும் ஆண்டவன் நமக்கு குழந்தை கொடுக்கவில்லை. நாட்டு மக்கள் நமக்கு முதலாக பேசுவார் நினைக்கிறாயா? கடவுளே, நட வேண்டாம். கடவுளே, உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி.
அறியும் கண்ணில் நீ வழிந்தால் எண்ணத்தில் உதிரும் கொட்டுதடி எப்பட பாவையோ அம்மா எட்டுகின்றதோ யாருக்கு என்ன பாவத்தை நாம் செய்துவிட்டோம்? ஆண்டவன் எதற்காக நமக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கின்றான்? கணவல்லி, இன்று முதற்கொண்டு உன் கண்களில் நீர் வருவது இதுவே கடைசி வரையாக இருக்கு. இப்பொழுதே செல்கிறேன் கைலங்கிரிக்கு சென்று அந்த உமா மகேஸ்வரர் வழிபட்டு எப்படியாவது நாம் இதுவரைக்கும் மயணத்தில் வேண்டும் என்று வரத்தை பெற்றுதான் உன் முகத்தில் நான் விழிப்பேன். அதுவரைக்கும் நான் இருக்கும் அரண்மனைக்கு நட வேண்டாம். கடவுளி, நட வேண்டாம். அத்தா ஆண்டவா, ஐயோ இறைவா. ஆண்டவா, ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு பெண்களாகப்பட்டவருக்கு அனைத்து செல்வங்கள் கிடைக்கும். எவ்வளவோ செல்வம் கிடைக்கிறது உலகத்தில். அம்மா, உலகில் உள்ள அனைத்து செல்வங்களும் இருந்தும் அனைத்து செல்வங்களும் கொடுத்து வந்த ஆண்டவர் இந்த பாவிக்கு ஒரு மயில செல்வத்தை கொடுக்கவில்லையா? பெண்களாகப்பட்டவளுக்கு தாய்மை என்று ஒன்று அடைய வேண்டும் என்றால் குழந்தை இருந்தால் தரம். அந்த குழந்தை இல்லை என்றால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாய்மை அடைய முடியாது. நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் அம்மா? யார் கூட நான் கெடுத்தேன் ஆண்டவா? எனக்குத்தானே பேர்பட்டவன் என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது ஆண்டவர். அம்மா, இறைவா, எனக்கு ஒரு மயில செல்வத்தை கொடுக்க மாட்டேன் ஆண்டவா. பொன்னான வாழ்வி மண்ணாகி போமா வாழ்வு மண்ணாகி போமால் உயரம் நிலை தானா? உலகம் இது தானா? பொன்னான
நம்பிக்கை ஒன்று தன் மீது கொண்டிருக்கிறதம்மா. என்னுடைய கடவுரை கைலாத்திற்கு சென்று மகேஸ்வரனை கோரி தவிர காக மயில செல்ல வேண்டும் என்று தவிர்க்கின்றேன். என்னுடைய கணவர் வரும் வரைக்கும் வழி மேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பேன். என்னுடைய கணவர் எப்பத்தார் வருவார், எனக்கு எப்ப அதை கடை கொண்டு வந்து வந்துவிட்டேன் கைலகிரி. இந்த கைலகிரி அந்த உமா மெகச வழிபட்டு எப்படியாவது என் மனைவிக்கு குழந்தை வர வேண்டும் என்று வரத்தை பெற்றுதான் என் நாட்டுக்கு நான் செல்ல வேண்டும்.